வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஆனா செம டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஸ்நாக் சாப்பிடணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல இந்த ஸ்நாக் நீங்க செஞ்சிடலாம். செம டேஸ்டியாவும் இருக்கும். இது வந்துட்டு பிரெட் ஃபிங்கர்ஸ். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான பிரெட் ஃபிங்கர்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி மேல இருக்கிற ஒரு ஸ்லைஸ் பிரெட்டையும் கீழே இருக்கிற ஸ்லைஸ் பிரெட்டையும் நம்ம வந்துட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அது வந்துட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி பிரெட்டையும் நீங்க எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு வேற ஏதாவது ஒரு டிஷ்ஷுக்காக வேண்டி நம்ம இந்த சைட்ஸ் வந்துட்டு கட் பண்ணிட்டு நம்ம பிரெட் யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த சைட்ஸ் மட்டும் மிச்சமாயிடும். என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்ல, நீங்க அதை கூட இந்த டிஷ்கையும் யூஸ் பண்ணலாம். ஃபிங்கர்ஸ் மாதிரி நீள நீளமா கட் பண்ணி போறோம். இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்படி சில சமயம் பிரெட்டை வந்துட்டு ரொம்ப நாள் சாப்பிடாம ஒரு மாதிரி ட்ரை ஆயிடும். அந்த மாதிரி ஆயிட்டாலும் நீங்க வந்துட்டு இந்த டிஷ்க்கு யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். இப்ப வந்துட்டு நான் இன்னைக்கு முழுசா தான் யூஸ் பண்ண போறேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபிங்கர்ஸா. நீங்க இது இன்னும் சின்னதா வேணும்னாலும் போட்டுக்கலாம். அது வந்துட்டு உங்களோட விருப்பம், எப்படி வேணுமோ அப்படி நீங்க போட்டுக்கலாம். நான் இந்த சைஸ்ல இப்ப வெட்டி இருக்கிறேன் இன்னைக்கு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கலாம். இது வந்துட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன். சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சீரக பொடி சேர்த்திக்கிறேன். இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேட்டரா, கொஞ்சம் தின்னான பேட்டரா நம்ம மிக்ஸ் பண்ணி போறோம். இதை இந்த மாதிரி கொஞ்சம் தின்னான பேட்டரா ரெடி பண்ணிக்கோங்க. பஜ்ஜி மாவு மாதிரி திக்கா இருக்க வேண்டியதுல இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா இருக்கலாம். இப்போ கொஞ்சமா பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது மாதிரி பிரெட் எடுத்து இதுல வந்துட்டு டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸ் வந்துட்டு பரட்டிக்கலாம். பரட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பரட்டிக்கோங்க. ஏன்னா பிரெட் வந்து கொஞ்சம் ஒருவேளை சாஃப்டா இருந்துச்சுன்னா உடஞ்சி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணிக்கோங்க. இது உடையிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க இதை சின்ன சின்ன பீசஸா பண்ணிக்கலாம். பிரெட்டை 2ஆ கட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ இது மாதிரி நம்ம வந்துட்டு நல்லா பரட்டிடணும் பிரெட் கிரம்ஸ்ல. பாருங்க, இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸ்ல பரட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2ஆ உடஞ்சிச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் இந்த மாதிரி பரட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா பிரெட்டையும் இந்த மாதிரி அந்த கடலை மாவு பேட்டர்ல டிப் பண்ணி கிரம்ஸ்ல கோட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பாதியா உடஞ்சிச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் இந்த மாதிரி கோட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சுட வச்சிருக்கேன் டீப் ஃப்ரை பண்றதுக்கு. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த பிரெட் ஃபிங்கர்ஸை வந்துட்டு கேர்ஃபுல்லா எடுத்து போடலாம். இது ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் இந்த சைடு டர்ன் பண்ணி விடுங்க. நல்லா கிறிஸ்பியா மொறு மொறுன்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். இது மாதிரி ஈவனா டர்ன் பண்ணி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இதை நல்லா எண்ணெயை ட்ரெயின் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சுடுங்க. பாருங்க, செம்ம கிறிஸ்பியான சூப்பரான பிரெட் ஃபிங்கர்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான பிரெட் ஃபிங்கர்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிளேட்ல நம்ம சர்வ் பண்ணிடலாம். பார்க்கவே செம்ம டெம்டிங்கா இருக்குல்ல. இது வந்துட்டு லெஃப்ட் ஓவர் பிரெட்ல நீங்க செஞ்சீங்கனாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதே இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் அப்புறம் மயோனைஸோட நீங்க சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த சூப்பரான பிரெட் ஃபிங்கர்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video viewers. Bye bye.